students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Routh array criteria base பண்ணி தான் problem பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Consider an even polynomial p of s given by p of s is equal to s power 4 plus 5 into s square plus 4 plus k. So where k is an unknown real parameter. Find the range of k. So இதுல வந்து பாத்தீங்க அப்படினா first நம்ம என்ன பண்ணனும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா s power வந்து அந்த ஆர்டர் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணனும். இப்ப பாருங்க p of s is equal to s power 4 plus 5s square plus 4 plus k ன்னு இருக்கு. So இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் பவர்ஸ் மட்டும் தான் இருக்கு. இதுல ஆட் பவர்ஸ் மிஸ் ஆயிருக்கு. அப்ப இத நீங்க செக் பண்ணாம அப்படியே ரவுத் அரே ஃபார்ம் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ப்ராப்ளம் தப்பு. அப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படினா first இத ஆர்டர் பண்ணிக்கணும். So p of s is equal to s power 4 இங்க s power 3 missing. So நீங்க என்ன பண்ணனும் அப்படினா 0 into s power 3 எழுதிக்கணும் கண்டிப்பா. ஓகே. அடுத்து பாருங்க 5 into s square plus 0 into s plus 4 plus k. சரிங்களா? சோ இந்த மாதிரி நீங்க உங்களோட ஈக்குவேஷனை கரெக்ட்டா s power இருக்கு அப்படினா சோ அந்த ஆர்டரா நீங்க எழுதி முடிச்சணும். சோ அதுக்கு அப்புறமா தான் நீங்க என்ன பண்ணனும் ரவுத் அரேவை ஃபார்ம் பண்ணனும். சோ இப்போ நான் என்ன பண்றேன் ரவுத் அரே ஃபார்ம் பண்றேன். So இந்த ரவுத் அரேல ஸ்டார்டிங் என்னது s power 4. So next நம்ம s power 3, s square, s power 1, s power 0 ன்னு எழுதணும். கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ நம்ம என்ன பண்ணனும் வேல்யூஸ் எடுத்து எழுதணும். So இதோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன 1. So இங்க வந்து 1 ன்னு வரும். அடுத்து ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்து இருக்கிற வேல்யூ தான் நம்ம எடுப்போம். So அப்ப இங்க என்ன இருக்கு 5 ன்னு இருக்கு. So 5 க்கு அப்புறம் இந்த வேல்யூ விட்டுட்டு அடுத்த நம்பர் நமக்கு 4 k ன்னு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் நான் வந்து s power 3 எழுதணும். அப்ப s power 3 னா இங்க 0 இருக்கு. சோ இதுக்கு அடுத்து இங்க என்ன இருக்கு 0 ன்னு இருக்கு. சோ அப்ப ரெண்டுமே 0. அப்ப ரெண்டும் 0 அப்படினு சொன்னீங்கன்னா இது row of 0. அப்ப row of 0 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண கூடாது அப்படினா ஃபர்தரா ப்ரோசீட் பண்ண கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோவை எடுத்துக்கணும். சோ அத நம்ம எப்படி எழுதுவோம் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் இல்ல ஏதோ ஒரு வேரியபிள் எடுத்துக்குவோம். சோ a is equal to s power 4 plus 5 into s square plus 4 plus k ன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? இது வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன். சோ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணனும் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் with respect to s. சோ அப்ப dA divided by ds is equal to 4 into s power 3 plus 10s square 10s power 1. என்ன இத டிஃபரன்ஷியேட் பண்றோம் பவர் 1 குறஞ்சிரும். சரிங்களா? சோ இத நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 ன்னு வந்துரும். இப்போ நீங்க என்ன பண்ணனும் s power 3 ஓட கோஎஃபிஷியன்ட்டும் s power 1 ஓட கோஎஃபிஷியன்ட்டும் என்ன வருதோ அந்த வேல்யூ கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். கரெக்ட்டுங்களா? சோ அப்ப இங்க என்ன வரும் 10 ன்னு வரும். சோ இங்க 4 ன்னு வரும். இங்க நமக்கு 10 ன்னு வரும். ஏனா s power 3 ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 4. s power 1 ஓட கோஎஃபிஷியன்ட் 10. அப்ப 10 இந்த சைடு 4 ன்னு எழுதிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ணனும் s ஸ்கொயர் ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். சோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into 5 20 1 into 10 minus 10 divided by 4. அதை இப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம் 10 by 4 ன்னு எழுதலாம். சோ இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5 by 2 ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பண்ணனும் இந்த 4 கொண்டு போய் இதோட மல்டிப்ளை பண்ணனும். சோ 4 into 4 plus k. சோ இங்க 1 into 0 0 divided by இங்க என்ன வேல்யூ இருக்கு 4. அப்ப இது ரெண்டே கேன்சல் ஆயிடுச்சுனா 4 plus k ன்னு வரும். ஓகேவா? சோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ணனும் s power 1 ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப இந்த s power 1 ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினு சொன்னா நீங்க என்ன பண்ணனும் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருங்க. டெலீட் பண்ணிட்டு இங்க என்ன வேல்யூ இருக்கோ அத மட்டும் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. கரெக்ட்டா? சோ அப்ப இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் தான் இங்க இருக்கும். ஓகே. சோ அத வேணும் அப்படினா நீங்க நியர்பை எழுதிக்கோங்க. एक्चुअली கால்குலேஷனை நீங்க வந்து தனியா தான் போடணும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த இடத்துலயே நீங்க போட கூடாதுன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா போட்டுக்கோங்க. சோ அப்ப ஈஸியா இருக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அடுத்து s power 1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ அப்ப இத என்ன பண்ணனும் 5 by 2 10 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணனும். சோ 10 into 5 by 2. ஓகே. சோ இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சோ இங்க 2 ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணீங்கன்னா சோ இங்க 5 ன்னு வரும். 5 into 5 25. சோ அப்ப நான் என்ன பண்றேன் 25 ன்னு எழுதிக்கிறேன். சோ இந்த இடத்துல நீங்க வந்து 25 ன்னு எழுதிக்கோங்க. சோ 25. சோ இத எழுதி முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணனும் இங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். -4 into 4 plus k divided by 5 by 2. இத அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா?
இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 4 into 4 plus k 4 4s are 16. ஸோ இதை மறுபடியும் மல்டிப்ளை பண்ணுறப்போ 4k. இங்கே வந்து நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால ஸோ 25 மைனஸ் ஆஃப். இப்போ 25ல் 16 போச்சுன்னா எவ்வளோ நமக்கு 9ன்னு வரும். ஸோ அதே மாதிரி இங்கே மைனஸ் 4kன்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை ஃபுல்லாகவே இதை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். 9 minus 4k divided by 5/2ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இதை முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? s⁻0 கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த s⁻0 நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த டேர்மை கொண்டு போய் இதோட மல்டிப்ளை பண்ணுவோம், டிவைடட் பை இந்த டேர்ம் போடுவோம். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிட்டு இப்போ இது மட்டும்தான் நமக்கு வரும். 4 plus k மட்டும்தான் வரும். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த டேர்மை என்ன பண்ணுவோம்? இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணுவோம், மறுபடியும் டிவைடட் பை இந்த டேர்ம் போடுவோம். அப்போ நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் இருக்கிற இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், நமக்கு இந்த டேர்ம் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் 4 plus kன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ கேவோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 4 plus k is greater than 0. ஸோ இதில் இருந்து k is greater than -4 or otherwise -4 is less than k. ஸோ இது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்? அடுத்த ரோக்கு போகிறேன். முன்னாடி இருக்கிற அந்த ரோ என்ன வேல்யூ இருக்குது நமக்கு? 9 minus 4k divided by 5/2ன்னு இருக்குது. ஸோ திஸ் இஸ் greater than 0. ஓகேவா? ஸோ இந்த 5/2 0வால் மல்டிப்ளை பண்ணோம்னா 0ன்னு ஆயிரும். இப்போ 9 minus 4k is greater than 0. ஓகேவா? இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 9 இங்கே வச்சுட்டு 9 is greater than 4kன்னு எழுதுறேன். இப்போ இந்த 4 இங்கே எடுத்துகிட்டு வருங்க. 9/4 is greater than k. அப்போ k எப்படி எழுதலாம்? k is less than 9/4ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? அப்போ இதில் இருந்து நம்ம ரேஞ்ச் ஆஃப் k என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ரேஞ்ச் ஆஃப் k என்னது? -4ல இருந்து 9/4 வரைக்கும் நமக்கு வந்து வேரி ஆகும். ஸோ அப்போ இது வந்து நம்ம ஃபைனலாக எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா -4 less than or equal to k less than or equal to 9/4. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். அப்போ இந்த ப்ராப்ளமில் என்ன டிஃப்ரென்ஸ்? ப்ரீவியஸாக நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்த்துருப்போம். ஸோ அந்த ப்ராப்ளம்க்கும் இந்த ப்ராப்ளம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா s பவர் இன் பிட்வீனில் மிஸ் ஆகுது. அந்த மிஸ் ஆகுறதையும் நம்ம எடுத்துக்கணும், கண்டிப்பாக எடுக்கணும். இல்லை அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் தப்பு. ஸோ மிஸ் ஆகிற அந்த பவர்ஸை எடுத்துட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து ரவுட்டரே ப்ரொசீட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.